தங்கச்சிய காங்கலப்பா. சரிதான், பிளான் போட்டுதான் கூட இருந்த பிள்ளைங்க எல்லாம் போக சொல்லிட்டு எல்லாரும் அசந்த நேரம் பார்த்து ஓடி போயிருக்கா. உங்க 2 பேரையும் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தனே, என் பிள்ளைங்க எப்படிலாம் செஞ்சீங்க? சின்னம்மா ஒரு அசலூர் பையனை இழுத்துட்டு ஓடி போயிட்டாங்கய்யா. தங்கச்சிய போ சொன்னதே நான்தே. அவ ஆசைப்பட்டவனோட அனுப்புனதும் நான்தே. ஐயா சேது, ஏய்யா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? ஐயோ, 6 கண்ணு பட்டுச்சோ எந்த தெய்வ குத்தமோ தெரியலையே, நம்ம வீட்டுல இம்புட்டு நடந்துருச்சு ஐயா. இதெல்லாம் நான் செஞ்ச குத்தம் தானம்மா. என் பிள்ளைங்க மேல உசர பாசத்தை வச்சு வளர்த்த பாரு, அது முத குத்தம். அவங்களுக்கு நல்ல முறையில கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பாரு, அது 2ஆ குத்தம். இப்பயும் அதுங்களை நினைச்சு உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்க பாத்தியா? இதெல்லாம் என் குத்தம் தானம்மா. ஐயோ, அப்படிலாம் இல்லையா, இல்லையா, அப்படிலாம் சொல்லாதய்யா. உன் பிள்ளைகளுக்கு உன் மேல பயமும் மறுவாதியும் இருக்குயா, அதாயா அப்படி பொய் சொல்ல வச்சிருக்கு. அதுக உன்னை ஏமாத்தணும்னு நினைக்காதுங்க ஐயா. இதையும் அவங்களுக்கு ஏந்துக்கிட்டு நீ விட்டு கொடுக்காம பேசுதல்ல. ஆனா அவங்க செஞ்சுட்டு போன தப்புனால உன் புள்ள வெளியில தர காட்ட முடியாம தவிக்கமா. ஐயோ, நீ ஏன் அப்படி நினைக்க? உன்னைய விட உத்தம நீதி நேர்மையானவன் இந்த ஊர்ல எவன் இருக்கா சொல்லு? ஒரு பய நாக்கு மேல பல்ல போட்டு உன்னை ஏதாவது சொல்லிடுவானா? நீ என்ன பெத்தவல்ல, எப்படி விட்டு கொடுப்ப? இந்த பாரியா, கண்டதையும் போட்டு மனச குழப்பிக்கிறாதையா. வாயா, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, வந்து ஒரு வாய் சாப்பிடியா. சாப்பிடவா? சாப்பிட்டு உயிர் வாழ சொல்லுதியா? ஐயோ, ஏயா இப்படி எல்லாம் பேசுத? இந்த பாரு, நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். இந்த ஆத்தாளுக்காகவாவது ஒருவா வந்து சாப்பிடியா. மா, நீ போய் சாப்பிடுமா, நான் வரேன். இந்த பாரு, இங்க நீ அத நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க, அங்க அவ அழுதுகிட்டு கிடக்கா ஐயா. அவ எதுக்கு அழுகணும்? அவளுக்கு என்ன குறை? அவ நினைச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. நல்லா சாப்பிட்டு தூங்க சொல்லு, நான் பிறகு வரேன். இல்லப்பா, நீ வா. அம்மா, நீ சொல்லிட்டல்ல, நான் வந்து சாப்பிடுதேன். தனியா இருக்க முடியுமா? நீ போமா, நான் வரேன். ஐயா, ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புதாயா. எனக்கே எல்லாம் தாமசமா தான் தெரியுமியா. பெரிய பாப்பா அன்னைக்கு ஒரு நாள் தென்றலுக்கு போன் போட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் நானே கேட்டேயா. அப்பவே அப்பா கிட்ட சொல்லவே நானு என்கிட்ட கெஞ்சிச்சியா. சரி, போன பிள்ளை எங்கேயோ இருக்கு, அப்பவே சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு தான் நான் சொல்லாம விட்டுட்டேயா. என்ன மன்னிச்சிருக்கையா ஐயா, என்ன மன்னிச்சிருக்கையா. ஏன்ல விசனப்படுத ஐயா,
நீ சொல்லாத வரைக்கும் நல்லதுதான் மணி. நான் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நாளைக்கு சிதம்பரம் பொண்ணு கேட்டது மட்டும் பண்ணிட்டேன்னா இனி அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க. இந்த கெட்ட எண்ணமே. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. டேய், என்னால உட்கார கூட முடியலடா. நான் படுத்துக்குதேன், நீ செத்த லைட்டா அமர்த்திட்டு போ. இல்லைங்கய்யா, நான் உங்க காலடியிலே இருக்கேயா. ஏல என்கிட்ட ஏல இருக்க போ. ஐயா நான் செத்த தூங்கி எந்திரிச்சு வரேன், நீ போ. அபத்தல ஏய், துளசி எங்கடா? என்ன சொன்னாலும் கேட்காம அழுதுட்டே இருந்தாக்கா. இப்பதான் அந்த கிளை வந்து கூட்டு போச்சு. சரி, நீ துளசி அப்பா கிட்ட பேசுனியா? என்ன சொன்னாரு? எதுவும் சொல்லவே இல்லை. டேய், நான் சொன்னது எல்லாத்தையும் அந்த கிழவன் அப்படியே நம்பிட்டாருடா. அவர் கேரக்டரே அதானக்கா, யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவார். அதனாலதான் தென்றலுக்கு காரியம் பண்ண லெவலுக்கு வந்திருக்காரு. அதானடா நமக்கு பிளஸ்ஸாவே போச்சு. ரெண்டு பொண்ணுங்களும் அவருக்கு துரோகம் பண்ணிட்டதா நினைச்சு நினைச்சு புழுங்கிட்டு இருக்காரு. அந்த நேரமா பார்த்து போய் நான் தென்றலை பத்தி சொன்னதும் அப்படி சூடாயிட்டாரு.